அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை ஒரு தோட்டப்பதிவுடன் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாங்க, நாங்கள் இன்றைக்கு எங்களோட லண்டன் மாடி தோட்டத்தில் என்னென்ன பயிரோடி வச்சிருக்கிறோம், என்னென்ன எங்களுக்கு இப்போ காய்க்குதுன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் நான் இந்த பாவக்கொடியிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது நான் இந்த வெள்ளைக்காய் ஆய்க்கிற 3 பாவக்கொடி வாங்கி ஒரு க்ரோ பேக்ஸில் வச்சினாங்க. ஏப்ரல் கடைசியில் வச்சுறாங்க. வச்ச உடனே எங்களுக்கு தொடர்ச்சியான மழை பெய்ய என்ன நடந்ததுன்னு சொன்னால், அது தொடர்ச்சியான மழையால் அப்படி அது வளராமல் தரக்கணிச்சு போயிருந்தா நான் நினச்சேன் அப்படி பட்டு போகுதுன்னு பார்க்க பிறகு திடீரென்று நல்ல வெயில் அரிச்சுது. வெயில் அரித்த உடனே படந்து இப்போ பூத்து காய்க்குது. இது அந்த முள்ளு பாவக்காய், அந்த வெள்ளை முள்ளு பாவக்காய் இப்போ எங்களுக்கு கொஞ்சம் காய் காய்ச்சிட்டுது. இந்த அதை விட நிறைய பிஞ்சு இருக்குது. இதுக்கு எல்லாம் பிஞ்சு இருக்குது. அதுக்கு பூவே இல்லாது. இதெல்லாம் பிஞ்சு தான் இப்படி வந்துச்சு வேண்டாம். அதுக்கெல்லாம் அந்த பிஞ்சு பூவாக பிஞ்சு தான் வரும். நாங்கள் இதுக்கு முதல் இந்த வீட்டில் இருக்க பெரிய காடுன்னு இருந்தது. அதில் நாங்கள் நாங்கள் பாவக்கொடி 2-3 நேரம். ஆனால் அந்த பூத்து காய்க்கிற பருவத்தில் குளிர் வந்துடும். ஒரு நாள் நாங்கள் ஒரு பாவக்காய் பிடுங்கல அதுலேருந்து நான் பாவக்கொடி வைக்கிறத விட்டுட்டேன். பிறகு போன வருஷம் வச்சேன் ஒரு பொட்ஸுக்க வச்சு பார்ப்போம். நான் 2 பாவக்கொடி இந்த பச்சை காய் ஆய்க்கிற பாவக்கொடி வாங்கி வச்சேன். நான் வச்சா போன முறை கிட்டத்தட்ட 25-30 காய் கிட்ட பிடிங்கினாங்க. சில காய் 1/2 கிலோவும் வந்தது எங்களுக்கு. அவ்வளோ பெரிய பாவக்காய், அந்த ஒரு பச்சையும் வெள்ளையும் மாதிரி பாவக்காய். இனி இல்லைன்னா நல்ல டேஸ்டான பாவக்காயும். அதுக்கு பிறகு தான் நான் இந்த முறை கொஞ்சம் இதில் 3 கண்டு அங்காலயம் ஒரு 3 கண்டு இன்னொரு க்ரோ பேக்குள்ளே வச்சுருக்கேன். அதான் இதுதான் இந்த மற்ற 3 கண்டும். இது நான் இந்த போன முறை வச்ச பச்சை பாவக்காய் நினச்சி தான் வாங்கினது. ஆனால் அது அந்த பாவக்காய் இல்லை போல கிடக்கு. என்னென்னு சொன்னால், இது அந்த ஊரில் நாங்கள் பண்டி பாவக்காய்ன்னு சொல்கிறோம். அந்த குருவித்தலை பாவக்காயை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது கூடுதலாக காட்டெல்லாம் வளர்றது. ஆனால் இது இப்போ இந்தியாவில் பங்களாதேஷில் எல்லாம் இப்போ ஆக்கள் வீட்டில் வளர்க்கணும். இந்த பெரிய ஃபார்மாயே செய்யணும். அது வாங்கி வச்சு நான் இப்போ வச்சு கிடக்குதுன்னு காய் பெருத்தா தான் தெரியும். நிறைய பிஞ்சு இருக்குது. புளிகளுக்கு நிறைய பிஞ்சு இருக்குது. கொஞ்சம் பெருசாக வந்துட்டுது. ஆனால் இதுவும் கரைக்கு இல்லைன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதை விட இது ஒரு வெள்ளை பாவக்காய் தான். ஆனால் அது அந்த முள் இல்லை, கொஞ்சம் அழுந்தீஸாக இருக்கும். இதுவும் நல்ல டேஸ்ட்டான பாவக்காய். இதுவும் நிறைய பிஞ்சு இதுகளுக்கு இருக்குது, புளிகளுக்கு இருக்குது. தேடி பார்த்தா தான் தெரியும் தான். இந்த 2 பெரிய காய் இஞ்சால கிடக்குது. இது ஒரு காய் கொண்டு வந்துட்டாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இனி பெருத்தா தான் தெரியும். இதுக்கும் ஒரு 3 டைப்பான பாவக்கொடி நிற்கிது. இனி காய் இப்போ எல்லாம் பெருசாக வந்தால் அப்புறம் தெரியும். இதில் எல்லாம் கிடக்குது காய். சின்ன சின்ன காய், அந்த பச்சை காய் கிடக்குது. தேடி பார்த்தா தான் தெரியும். மற்றது நான் எந்த பயிரோடியாக இருந்தாலும் சரி, எப்போ இருந்தாலும் நான் இந்த கெமிக்கல் பசலை நான் பாவிக்கிறேன். நான் எப்பவும் ஆர்கானிக் பசலை தான் நான் போடுறேன்னா என்னென்னு சொன்னால், இது நாங்கள் ஆரோக்கியமாக சாப்பிட்றோம். இப்போ என்னென்னா கடைகளில் வாங்குகிற பாவக்காயெல்லாம் எவ்வளோ கெமிக்கல்கள் யூஸ் பண்ணி வருதுன்னு எங்களுக்கு தெரியாது. இது நாங்கள் சாப்பிட போகிறோம். ஆகையால் நான் ஆரோக்கியமாக தான் இதில் வளர்க்குறது. மற்ற இந்த ஆர்கானிக் பசலை பிளான் போட்டு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் சீப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. அதுகளை போட்டிங்கன்னு சொன்னால் இனி இந்த நல்ல காய்க்கும். மற்ற அந்த ஆர்கானிக் பசலை நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்குது. என்னென்னு சொன்னால் பெருசாக நோய்கள் வராது. இப்போ உங்களை பார்க்கறதுலேயே நான் ஒரு மருந்து கூட அடிக்கலை. இன்னும் ஒரு நோயும் போன முறையும் வச்சு எங்களுக்கு ஒரு நோயும் வரையில் நான் என்னென்னா இந்த கெமிக்கல் பசலை யூஸ் பண்ணுறேன். மற்றது இப்போ இது எங்களுக்கு ஃப்ளட்ஸில் இருக்கிறபடியாக இடப்பற்றாக்குறையினபடியாக நான் அந்த ஒரு குறுகிய இடத்துல எப்படி இந்த கணக்கை பயிரோடி செய்யலாம்னு யோசிச்சு தான் நான் இந்த சிலதுகள் இந்த ஹேங்கிங் பாட்ஸில் வச்சு மிளகாக்கண்டுகள் வளர்க்குறேன். என்னென்னு சொன்னால், இப்போ பாவக்கொடி ஒரு பக்கத்தால் வளரும், தக்காளி ஒரு பக்கத்தால் தண்ணும், அதே நேரம் மிளகாக்கண்டும் இதில் நீங்கள் தண்ணா. ஆனால் அதுகளுக்கு வெயில் பிடிக்கக்கூடிய மாதிரி இந்த தக்காளியெல்லாம் பிடிச்சி கட்டி விடுவோம். அது வெயில் பிடிச்சா தான் காய்க்கும். மற்ற இது ஹேங்கிங் பாட்ஸில் நான் மிளகாக்கண்டுகள் வச்சுருக்கிறேன். பேசுறலாம் மிளகா இப்போ காய்க்க வலிக்கிறது. எங்களை இப்போ நாங்கள் என்னென்னு சொல்கிறது, என்ன ஒரு சின்ன இடத்துக்குள்ளே இப்படி கூடுதலான பயிரோடி செய்கிறேன்னு யோசிச்சு தான் நான் இப்படி ஒரு இதுக்கு என்னென்னு சொன்னால், அந்த ஹேங்கிங் பாட்ஸில் வச்சா எங்களுக்கு பாவக்கொடி ஒரு பக்கத்தால் வளர்ந்து கொண்டு போகும், தக்காளியும் ஒரு பக்கத்தால் வளரும், அதே நேரம் மிளகாக்கண்டும் வச்சு உங்களுக்கு காய்க்கும்.
இது நம்ம இப்படி போன முறை இந்த ஸ்ரீலங்கன் சில்லி வச்சு எனக்கு எல்லாம் நிறைய காய் காய்ச்சது. இது வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு ஸ்வீட் பெப்பர் உண்டு, மினிச்சர் ஸ்வீட் பெப்பர் உண்டு. இதில் ரெட்டுன்னு இருக்குது, ஜெலவும் இருக்குது. எது ரெட் எது ஜெலோன்னு தெரியாது. உங்களுக்கு பார்க்க தெரியுது அவ்வளோ காய் காய்ச்சிருக்குதுன்னு சொல்லி. இது மற்றது இஞ்சாலே ஒன்று நிற்குது, அதுவும் அப்படி தான் காய்ச்சிருக்கு. இந்த இது ரெட்டு இது ஜெலோன்னு தெரியும். இனி பழுத்தா தான் தெரியும். இது வந்து சலட்டுகளுக்கு இதெல்லாம் போட்டு சாப்பிட்லாம். அதை விட வந்து இது வந்து அந்த கொச்சில்லிஸ் இந்த மெல்லிய மிளகா தான். ஆனால் ஒரு சின்ன கண்டு பார்க்க தெரியுது. இதுகள் வந்து எல்லாம் காய்க்க வலிக்கிறது. இந்த ஸ்ரீலங்கன் சொல்லி காய்ச்சிதுங்க. இந்த இதெல்லாமே நீ நல்ல காய் காய்க்கும். இதுவும் ஒரு அந்த சின்ன மிளகா தான், நல்ல உரைப்பு மிளகா. உங்களுக்கு பார்க்க தெரியுது. அங்கால தக்காளி நிற்கிது, இஞ்சாலையும் தக்காளி நிற்கிது. நடுவில் தாண்டா நான் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அந்த தக்காளிகளை நீங்கள் பிடிச்சி சைட்டாக கட்டி விடணும். ஏன்னு சொன்னால் அப்போ தான் மிளகாக்கண்டுக்கு வெயில் பிடிக்கும். இப்போ அதுகளுக்கு வெயில் பிடிச்சா தான் அதுகளும் காய்க்கும். மற்றது என்னென்னு சொல்கிறது, அந்த கீழே அந்த இலைகளை கொஞ்சம் உடைச்சி விட்டால் அந்த இதுகளுக்கு வெயில் பிடிச்சா தான் அது நல்லா காய்க்கும். இதெல்லாம் வந்து அந்த உரைப்பு மிளகாயில் நீ இல்லையான அந்த நாகாச்சில்லிகள் எல்லாம் பூத்துட்டுது. என்ன ஒன்றும் காய காணில்லை. இது வந்து கொச்சி கண்ணுங்கிற ஸ்ரீலங்கன் கொச்சி. இப்போ இதில் வந்து காய் வந்துட்டு, இந்த 2-3 காய் வந்துட்டுது. ஆனால் அது இந்த தக்காளி பக்கத்தில் நிற்கிறோடைய கொஞ்சம் வெயில் காணாது, வளர்ந்து கொண்டு போகுது. அதுவும் கொச்சி தான். இது வந்து ஒரு என்னென்ன கொச்சிக்காய் மாதிரி உரைப்பு மிளகா நிறைய காய்க்கும். எனக்கு போன முறை வச்சு எங்களுக்கு இனி இல்லைன்ற காய் காய்ச்சது. போன முறை இல்லை, அதுக்கு முதல் முறை. இந்த முறை நான் இது வாங்கி வச்சுனா உங்களுக்கு பார்க்க தெரியுது எவ்வளோ பூ கிடக்குதுன்னு சொல்லி. நிறைய பிஞ்சு இங்கே பார்க்க தெரியலையே. அண்ட் இது வந்து ஒரு பர்ப்பு கலரில் இந்த நெய்க்கிறணும் இங்கே காய்ச்சிட்டு இந்த ஒரு பர்ப்பு கலரில் வர ஒரு உரைப்பு மிளகா. இதுவும் வந்து ஒரு பர்ப்புலாண்டு தான். இதுவும் ஒரு கழம் பர்ப்பெல்லாம். இதுவும் ஒரு உரைப்பு மிளகா தான், ஒரு கொச்சி மாதிரி. இது வந்து இந்த ஸ்ரீலங்கன் சில்லி இந்த காய்ச்சிட்டு. இவளெல்லாம் நல்ல இனங்கள். கொஞ்சம் பூக்கண்டு வச்சுருக்கிறேன். என்னென்னு சொன்னால் அந்த தேனீக்கள் வந்து சொன்னால் அந்த அந்த மகரந்த செடிகள் நடந்தால் தான் எங்களுக்கு கூடுதலான காயல் வரும். அப்போ அதுக்கு வந்து கொஞ்சம் பூக்கண்டுகள் வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து ஃப்ளட்டில் இருக்கிற வழியாக தேனீக்கள் வார வரையும் இந்த பூக்களுக்கு தேனீக்கள் வரும். அதனால் பூக்கண்டு வச்சு. இது வந்து தக்காளி வந்து 4 தக்காளி வச்சுனா 4 விதமான தக்காளி. போன முறை வந்து அந்த பெரிய காய் காய்க்கிற தக்காளி வச்சு எங்களுக்கு பெருசாக காய்க்க இல்லை. அதால் இந்த முறை வந்து காய் சின்னனாக தான் இருக்கும், ஆனால் நிறைய காய்க்கும். அந்த இனம் தான் ஒரு 4 வாங்கி வச்சேன். உங்களுக்கு பார்க்க தெரியுது. இப்போ இவ்வளோ காய் காய்ச்சிட்டுதுன்னு சொல்லிங்க. உள்ள காய் தான் இவ்வளோ எல்லாம் இருக்குது. இந்த எல்லாம் 4 வித்தியாசமான இனம் தான். அதை விட இந்த இதுக்குள்ளே வந்து ப்ளம்ஸ் மேட்டோ மாதிரி இது எல்லாம் காய்ச்சிருக்குங்க. எல்லாமே நல்ல குழப்பாக தான் காய்ச்சிருக்கு. அதே இந்த தக்காளி வந்து கண்ணால் காய்க்கல. நான் புதுங்கி 6 மணிக்கு வச்சு வந்துருக்க பார்க்க காய்க்கும். அது கொஞ்சம் காயல் வந்துடு. இந்த மற்றது நீங்கள் இடம் இல்லைன்னு சொல்லி தோட்டம் விதவிதம் நாம் என்னென்னு சொல்கிறோம், ஒரு மாடியில் இருந்தோண்டு இவ்வளோ தோட்டம் இது மரக்கரையும் வச்சுருக்கிறேன். இது வந்து எங்களுக்கு என்ன, இப்போ எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்துக்கு எங்களுக்கு கத்தரிக்காய், தக்காளி, மற்ற பாவக்காய், மிளகா இவ்வளோ எங்களுக்கு வாங்க தேவையில்லை. மற்றது நான் இது வந்த ஒரு நாளும் வந்து கெமிக்கல் பசலை போடுறேன் இல்லை, ஆர்கானிக் பசலை போட்டு தான் நான் வளர்க்குறேன். நான் அதால் வந்து ஆரோக்கியமானதான் பெறும். ஆர்கானிக் பசலை நீங்கள் பாவிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நோய் தாக்கமும் குறைவாக இருக்கும். கத்தரி இங்கே காய்க்குது, பட் சின்ன காய் தான். இப்போ இது நல்ல நீள காயாக வரும் ஓரளவு. இது அங்கே ஸ்ரீலங்கன் கத்தரி நல்ல டேஸ்டாகவும் இருக்குது. நல்ல ஓரளவு நீள காயாக வரும். ஒரு அடி நீளத்துக்கு வரும். நிறைய பிஞ்சு கிடக்கு. இது வந்து ஒரு வட்டுக்கத்தரி என்ன வட்டுக்கத்தரி மாதிரி, ஆனால் கத்திரிக்காய் மாதிரி பெருசாக காய்க்கும். போன முறை வச்சு நல்ல பெரிய காய் நல்ல டேஸ்டாகவும் இருந்தால் அந்த சேப்பை பார்த்தா வட்டுக்கத்தரி. இது வந்து இங்கே தியாபச்சி வந்து இது வந்து ஒட்டு கண்டு தான் வாங்கி வச்சுதான். நான் நிறைய காய்ச்சிருக்குது. இந்த இதுக்குள்ளே நான் காய் கிடக்குதுங்க. இதெல்லாம் பிஞ்சு தான் முழுக்க. இது நிறைய பிஞ்சு வேறு நினைக்கிறேன். அதை விட இது ஒரு ஸ்ரீலங்கன் கத்தரிக்காய் தான். கிட்டத்தட்ட ஒரு அடி நீளத்துக்கு மேலே ஒரு அடி நீளத்துக்கு வரும். போன முறை வச்சு கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு மேலே 1 முழத்துக்கிட்ட வளர்ந்தது. நல்ல டேஸ்ட்டும். இது இப்போ வளர விட்டு இதை காய வழியில் விட்டால் தான் இல்லைன்னா மடக்கி போடும். அதுலேயும் பிஞ்சு வந்துட்டு
அதான் நீங்கள் என்னென்னு சொல்கிறது, ஒரு பிளான் பண்ணி செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மற்றது இதுகளை வச்சா அதுக்கிட்ட பராமரிப்பு இருந்தால் தான் உங்களுக்கு அதுக்குரிய பலனும் கிடைக்கும். இது நாங்கள் வச்சுட்டு காய்க்க மாட்டேருந்தோம்னு சொன்னால் சரி வராது. அதில் மெனக்கட்டு அதுகளை பிடிச்சி கட்டி நல்ல வடிவாக நீட்டாக வளர்த்தா தான் அதுகளுக்கு உங்களுக்கு சரியான பலன் தரும். சில பேர் என்னென்னு சொல்கிறது, தோட்டம் என்னென்னு வைக்கிறது அங்கே காய்க்க இல்லைன்னு சொல்கிறது, சரியான பராமரிப்பு இல்லை. அதுக்கு என்னென்ன தேவை அதுகளை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தரணும். மற்றது விருப்பப்பட்டு செய்யணும். தோட்ட வேலையை நீங்கள் விருப்பப்பட்டு செய்யுங்கிறன்னா தான் உங்களுக்கு அதுக்கு நல்லா காய்க்கும். ஓகே, உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பதிவு பிடிக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தோன்னு சொன்னால் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்க. மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை மீண்டும் ஒரு பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.